السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 300 தடவைகள் இந்த தஸ்பீகை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த தஸ்பீகை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் இந்த தஸ்பீகை ஓதினால் அல்லாஹினுடைய நேரடி உதவிகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தஸ்பீகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஜ்ருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் ஹதீஸே குதுசியில் கூறுவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த தஸ்பீகை 300 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீகாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய தஸ்பீஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பிலே எரியப்பட்ட பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தஸ்பீஹை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். அதே போன்று நாமும் இந்த தஸ்பீஹை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் அல்லாஹ் பாதுகாப்பான். நமக்கும் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். என்ன தஸ்பீஹ் என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹை நாம் 300 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். வல்லனா என்னும் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.